இன்றைக்கி சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி மேஜிக் கிச்சன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். பாத்திரம் ஹீட் ஆனதும் 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். இது தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை, 3 ஏலக்காய், 3 பெரிய வெங்காயத்தை நீட்ட வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா ஒரு வணக்கிக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு புதினா, கொத்தமல்லி, 6 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது கூட வரம் மிளகாத்தூள் 3 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு கறி மசாலா ஒரு 3 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். 2 ஸ்பூன் வரமல்லி தூள் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு பிரியாணி மசாலா ஒரு 4 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இது கூட வீட்லேயே அரைச்ச ஒரு பொடி இருக்குது, அதை ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் இதில் சேர்த்திக்கலாம். இது கூட மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3 எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு நல்லா ஒரு வணக்கிக்கலாம். தக்காளி நல்லா இதுலேயே வேகட்டும். இதுலேயே 1/4 கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். அரை கிலோ சிக்கன் எடுத்து கழுவி வச்சுருக்கேன், அதை இப்போ இதில் சேர்த்து நல்லா ஒரு பிரட்டிக்கலாம். சிக்கன் இந்த மசாலாலே கொஞ்சம் வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். அந்த மசாலா அதுக்குள்ளார சிக்கனுக்குள்ளார கொஞ்சம் இறங்கியிருக்கும். இப்போ பார்த்திங்களா, ஓரளவுக்கு மசாலாவும் சிக்கனும் ஓரளவுக்கு நல்லா இதாக இருக்குது. இப்போ ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை மட்டும் புழிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு இன்றைக்கி 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு இதெல்லாம் பார்த்துக்குங்க, உப்பு கரெக்டாக இருக்கான்ட்டு. இப்போ தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிக்குது. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்து ஒரு கிளறி விட்டுட்டு இதில் இருக்கிற ஆயில் அப்படியே கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இது லாஸ்ட்டாக சாப்பாட்டுக்கு மேலே ஊற்றிக்கலாம். பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்பப்போ எடுத்துகிட்டு ஒரு கிளறி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். ஒரு கிளறி விட்டுட்டு எடுத்து வச்சுருக்க அந்த ஆயில் இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், ஊற்றும்போது கலர் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. அவ்வளோதாங்க. ஒரு கிளறி விட்டுட்டு இப்போ தம் போட்டுடலாம் நம்ம சாப்பாட்டை. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி மேலே வச்சிடலாம். அவ்வளோதாங்க, தம் போட்டாச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.